இன்றைக்கி நம்ம வந்து டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகள் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வெல்கம் டு 5 மினிட்ஸ் டிப் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நம்ம டிப் உள்ள போகலாமா? டிப் நம்பர் 1, நம்ம சாம்பார் செய்யும்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வந்து அந்த பருப்பு வேக வைக்கலே போட்டுருங்களேன். அப்படி மறந்துட்டீங்கன்னா தாளிக்கும் போது போட்டுருங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு நீங்கள் வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாளிப்பு எல்லாமே செய்யுங்க. உங்கள் பருப்பு குழம்பு வந்து உங்களுக்கு இலைச்ச மாதிரி இருக்காது. அதே மாதிரி சலிப்புத்தன்மையும் உங்களுக்கு வராது. மறுநாள் வரைக்குமே நீங்கள் சூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் ப்ரெஷர் குக்கர் நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். திடீர்னு நம்மளுக்கு என்ன செய்யும், எல்லாமே தெரித்து என்ன செய்யும், அப்படியே அந்த இதெல்லாம் அழுக்காக போயிடும். எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னா உங்களுக்கு ப்ரெஷர் குக்கர் சொல்லவே முடியாது. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸாக என்ன செய்யும், ஒரு டிஷ்யூ பேப்பரை அது மேலே போட்டுருங்களேன். போட்டுட்டு நீங்கள் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிக்கிறது ஃபுல்லாக அதிலே தெரிச்சிடும். கழுவுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது டிஷ்யூவை தூக்கி போட்டுடலாம். அப்புறம் உங்களுக்கு அந்த மூடியில் உங்களுக்கு எதுவுமே படவே படாது. இது நம்ம க்ளீனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகேயா? டிப் நம்பர் 3, நம்ம வந்து வெங்காயத்தை தடவி நம்ம தோசைக்கல்லில் இது பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து இந்த மேலே உள்ள இதை மட்டும் நீங்கள் வந்து வெட்டி நீங்கள் வந்து எண்ணெயை தொட்டு தேய்ச்சாலே நம்மளுக்கு தோசைக்கல்லுக்கு போதும். அப்புறம் அந்த இருக்கிற அந்த முக்கால்வாசி வெங்காயத்தை நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த டிப்பு வந்து ரொம்ப பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வெங்காயம் வேஸ்ட் இல்லை நம்மளுக்கு. அந்த மேலே உள்ளதை மட்டும் சும்மா கொஞ்சோன்னு ஒரு இஞ்சி அளவுக்கு எடுத்து கட்டிங் பண்ணி நீங்கள் வந்து இதை குத்தி நீங்கள் வந்து தோசைக்கல்லில் தடவிக்கிறலாம். ஓகேயா? டிப் நம்பர் 4, நம்ம இப்போ சிக்கனை எடுத்து வச்சுருப்போம், ஏதாவது நான்வெஜ் எடுத்து வச்சுருப்போம், பெருசர்களுக்கு எடுத்து வச்சுருப்போம். இது வந்து உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து இந்த ஐஸை விட்டு எப்படி வெளியாக்கலாம் அப்படின்ட்டு அதை அப்படியே எடுத்து அப்படியே என்ன செய்யுங்க, ஒரு கல்லுப்பீங்காலேயோ பிளாஸ்டிக் டப்பாலேயோ போட்டு மைக்ரோ ஓவனில் வச்சுருங்க. மைக்ரோ ஓவனில் வந்து நீங்கள் வந்து இந்த அவன்லேயே இருக்கும் உங்களுக்கு ப்ரெஷர்லேருந்து ஐஸை வெளியாகக்கூடியது. அதை தட்டி விட்ருங்க. அரை நிமிஷம் மெனிக்கு 2 தடவை வைங்க போதும். இல்லைன்னா 1 நிமிஷத்துக்கு நீங்கள் வச்சிங்கனாலே உங்களுக்கு போதும். நான் வந்து எப்போவுமே என்ன செய்வேன், அரை நிமிஷம் மெனிக்கு 2 தடவை தட்டி விடுவேன். எனக்கு அந்த ஐஸ் ஃபுல்லாக எல்லாமே வெளியேறும். இது வந்து எமர்ஜென்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லேட்டாகிருச்சு, எந்திரிக்க லேட்டாகிருச்சு, எடுத்து வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஓகே? இப்போ உங்களுக்கு நல்லாவே ஐஸ்லாம் விட்டு நல்லாவே லூஸாகவே இருக்கும். ஆனால் ஜில்லுண்டு இருக்கும். நான் வந்து ஐஸ்லாம் இருக்காது, சூடெலாம் ஆகாது. தைரியமாக செய்யுங்க. நம்ம வந்து நார்மலாக எடுத்து வைக்கிறது. இந்த மாதிரி தண்ணியை நல்லா பிடிச்சி முக்கால்வாசி நனைகிற அளவுக்கு இல்லை பாதி நனைகிற அளவுக்கு நீங்கள் வச்சுருங்க. ஃபுல்லாக மூட வேண்டாம், பாதி மூடுகிற அளவுக்கு வச்சாலே போதும். ஒரு 2 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து அது வந்து ஐஸ் விட்டுரும். இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். காய்க்கில கோழியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம். தட்டுலேயே அப்படியே போட்டு அப்படியே வச்சிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. அது உங்களுக்கு கரெக்டாக 2 மணி நேரத்தில் உங்களுக்கு அந்த ஐஸ்லாம் விட்டுரும். பையெல்லாம் கலட்ட வேண்டியதில்லை. பையோடு அப்படியே ஒரு தட்டில் வச்சுருங்க. காத்தோட்டமாக வச்சுருங்களேன். உங்களுக்கு சூப்பராகவே அது வந்து கலண்டுரும். அதை நீங்கள் எப்பவும் போல் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சமைச்சிடலாம். எல்லாமே பாருங்கள், எல்லாமே ஐஸ் விட்டு நல்லா சூப்பராக இதாகிடுச்சு பாருங்களேன். 2 மணி நேரம் தான் நம்ம 1 கிலோ கோழியை போட்டு வச்சுருக்குறோம். இதில் தண்ணிக்கில் எல்லாமே நல்லா கலண்டுருச்சு. ஆனால் ஒரு சொட்டு தண்ணி அந்த கோழி தண்ணி கீழே இறங்காது. அதே மாதிரி கோழி உள்ளுக்கும் தண்ணி போகாது. ஏன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் பேக் வந்து ஓட்டை இல்லாமல் வச்சுட்டோம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் கொட்டி சுத்தம் பண்ணி நீங்கள் கழுவி விட்டுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் சமைக்கலாம். 2 மணி நேரம் இதாகும். இப்போ நீங்கள் 5 மணிக்கு எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா 7 மணிக்கெலாம் உங்களுக்கு அந்த சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மைக்ரோ ஓவன் யூஸ் பண்ணலாம். மைக்ரோ ஓவன் இல்லை அப்படின்னா சுடுதண்ணியை வந்து ஒரு தட்டில் ஊற்றி அது மேலே வந்து இந்த சிக்கன் பையை அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு ஐஸ் விட்டுரும். ஓகே? ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இந்த டிப்பில் உங்களுக்கு என்ன பயனுள்ளதாக இருக்கோ செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். டிப் நம்பர் 5, இந்த வருஷம் தீபாவளிக்கு எல்லாருமே ஜாங்கிரி ஸ்லேபி வந்து பணியாரக்கல்லில் செஞ்சாங்க. சரி, அது எப்படி தான் வருது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நான் எப்போவுமே வந்து எண்ணெயை ஊற்றி தான் புழிஞ்சு விட்டு செய்கிறது. இது கொஞ்சம் ஈஸியாக தான்ப்பா இருக்குது. இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 3 மடங்கு தேவைப்பட்டுச்சு எனக்கு நான் செஞ்சதுக்கு. இந்த பணியாரக்கல்லில் வந்து எனக்கு வந்து ஒரு 4 சட்டி வந்துச்சு, ஸ்லேபி வந்துச்சு. 1 கப்பு உளுந்து போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா ஜில்லுண்டு அரைச்சி வச்சுட்டு ஐஸ் வாட்டர் போட்டு அரைச்சி வச்சுட்டு அப்புறம் 1 கப்பு சோள மாவு, அதே கப்பில் 1 கப்பு சோள மாவு, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு கலர் பவுடரை போட்டு கிண்டி நம்ம ஜாங்கிரி புளிய வேண்டியதுதான். நம்மளுக்கு இந்த இது வந்து
நம்மளுக்கு ஜாங்கிரி வந்து ஒழுங்காக வராது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம். அதே நேரத்தில் என்ன வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த இதை ஃபாலோ பண்ணலாம்ப்பா. சூப்பராக தாப்பா இருக்குது. எப்போவும் மாதிரி தான் மினி ஜாங்கிரி இருந்துச்சு. ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றுமே இல்லை, அதே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் சீனிப்பாவு நீ கம்பி பதம் வச்சுக்கலாம், பிசுஸ் தன்மை வச்சுக்கலாம். அப்புறம் வந்து சீனிப்பாவு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது நம்ம ஜாங்கிரியை வந்து பொரிச்சதெல்லாம் நம்ம வந்து அந்த இதுக்குள்ளே போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே 2 திருப்பி விட்டு நம்ம எடுத்துட வேண்டியது, எடுத்து சாப்பிட்ற வேண்டியது. கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம வீட்டில் காலி ஆயிரும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒரு 6-7 சாப்பிட்டாலே போதுமே. அவ்வளோதான். ஒரு நேரத்துக்கு சாப்பிடத்தான் நான் செஞ்சேன். ஏன்னா 1/2 கப்பு உளுந்து மட்டும் போட்டு தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பணியாரக்கடலை எப்படி வருதுன்னு தெரியலையே அப்படின்னு. ஆனால் சூப்பராகவே வந்துச்சுப்பா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப்பு போகலாமா. டிப் நம்பர் 6, கரப்பாம்பூச்சி பல்லி எறும்பு தொல்லைக்கு ஒரு சின்ன ஒரு டிப்பை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். நம்மளும் அடிக்கடி நம்ம கரப்பாம்பூச்சி எறும்பு பல்லிக்கு இதில் போட்டுதான் இருக்கிறோம். உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்களான்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா. அதுக்கு தேவை வந்து நம்ம ஒரு 10 கிராம்பு எடுத்துக்கிறோங்க. எடுத்து நல்லா இடிகளில் வச்சு நல்லாவே இடிச்சுக்கிறோங்களேன். இல்லைன்னா மிக்சியில் வந்து ஒரு சுற்றி தூள் பண்ணிக்கிறோங்க. அது இன்னும் நல்லது, தூள் பண்ணிக்கிறோங்க. இந்த மாதிரி இடித்தாலே உங்களுக்கு எல்லா கிராம்புமே நல்லாவே தூளாயிரும். அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போடுங்க. அதை அந்த தூளை ஃபுல்லாக எல்லாம் அந்த பவுடரை ஃபுல்லாக கிராம்பு 10 கிராம்பு வேணும், அதை போட்டுக்கிறோங்க. அதோட ஹாட் வாட்டர் கொஞ்சமாக ஊற்றி அது வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சுட்டாலே உங்களுக்கு நல்லாவே அதோட இதெல்லாம் நல்லா இறங்கிரும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து காய்ச்ச மாத்திரை எடுத்துக்கிறோங்க. பவருக்கு தக்கன நீங்கள் எடுத்துக்கிறேங்க. இது வந்து பவர் கொஞ்சம் குறவு, பெரண்டோவில் தான் 2 மாத்திரை போட்டால் தான் காய்ச்சல் தேவையாக போயிடும். ஆனால் நான் இதில் வந்து 2 மாத்திரை எடுக்கிறேன். நீங்கள் அதுவே இந்தியா மாத்திரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 1 சாப்பிட்றத மாத்திரை இருந்தால் அது 1 எடுத்தாலே போதும் உங்களுக்கு. இந்த மாத்திரையாக இருந்தால் 1 போதும். பெரண்டோவில் இருந்தால் நம்மளுக்கு மலேசியாக்காரவங்களாக இருந்தீங்கன்னா 2 எடுத்துக்கிறேங்க. இது கொஞ்சம் பவர் குறவு, அதனால் 2 எடுத்துக்கிறேங்க. பவர் கூட வரந்துச்சுன்னா நீங்கள் வந்து 1 மாத்திரை எடுங்க போதும். பெரண்டோலையும் பவர் கூடலாம் தான் இருக்குது. அதை எடுத்தீங்கன்னா 1 போதும் உங்களுக்கு. நல்லா தூள் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கிராம்பு ஊற வச்சுருக்கிறோம்ல, இடித்து ஊற வச்சோம்ல, அதில் வந்து நீங்கள் வந்து இந்த காய்ச்ச மாத்திரையோடைய தூளை போட்டுக்கிறோங்க. ஓகே. இது நல்லா திக்காக இருக்குது. இது 2-3 இதுக்காக நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன், வேறு இதுக்கு செய்கிறதுக்காண்டி. இதில் வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க. அதோட தண்ணியை மட்டும் இருத்துக்கிறோங்க. சக்கை போட்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி நம்ம வந்து ஸ்ப்ரே பாட்டெல்லாம் ஊற்றிக்கிறலாம். இதில் வந்து மாத்திரைத்தூள், காய்ச்ச மாத்திரைத்தூள் 2 மாத்திரைத்தூளை போடுங்க. உங்களுக்கு பவர் கூட வரனால் 1 மாத்திரை போதும் உங்களுக்கு. அப்புறம் இதோட மிக்ஸ் பண்ணுறது உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து கல் உப்பை தான் நம்ம தூள் உப்பு ஆக்கி வச்சுருக்குறோம், அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. கல் உப்பு கரைய கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் தூள் உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக உங்களுக்கு நல்லாவே மிக்ஸ் ஆயிரும். இதை வந்து இப்போ என்ன செய்யணும், ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல பல்லி நடமாட்டம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம், தொளிச்சு விடலாம். ஆனால் வடிகட்டிக்கிறணும், அந்த சக்கையெல்லாம் இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கிறங்க. ஓகேயா. இது நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதில் வந்து மூடி போட்டு நீங்கள் வந்து இந்த கபோர்டு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து கரப்பாம்பூச்சி இருக்குதோ அந்த இடத்துல நல்லா தொடச்சிட்டு நீங்கள் வந்து அப்படியே தொளிச்சு விடுங்களேன். தொளிச்சு விடலாம், ஸ்ப்ரே பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். இந்த மாதிரி இந்த ஓரங்கள் இங்கெல்லாம் வந்து கரப்பாம்பூச்சி நடமாடுவாங்க. அப்புறம் டஸ்ட்பின் வைக்கிற இடம் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து தொளிச்சு விட்டுக்கிறோங்க. ரொம்ப தொளிவாக இருந்தால் 1 ஓட்டை இருந்தால் நம்மளுக்கு போதும். ஓகேயா. 3 ஓட்டை 4 ஓட்டை வந்து நம்மளுக்கு ரொம்ப தண்ணி வெளியாகும். ஆனால் இந்த மாதிரி 1 ஓட்டையாக இருந்தால் அந்த இடத்துல வந்து தரவு நல்லா இழுத்துக்குருவாங்க. இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரப்பாம்பூச்சி பல்லி நடமாட்டமே உங்களுக்கு வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தானே. காய்ச்ச மாத்திரை, அப்புறம் வந்து கிராம்பு, அப்புறம் உப்பு, இவ்வளோ தான். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பல்லி நடமாட்டம், அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி நடமாட்டம் வருதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க. நம்ம இப்போ வந்து வெளியிலையும் இந்த கொல்லை பக்கம், தலைவாச பக்கம், ஜன்னல் ஓரம், வெளியில் ஜன்னல் ஓரம் அதெல்லாம் வந்து நீங்கள் தொளிச்சு விட்ருங்க. இந்த மாதிரி லேசாக ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னாலே உங்களுக்கு கரப்பாம்பூச்சி வந்து நம்மளுக்கு வெளியே இருந்து தானே உள்ளுக்கு வரும். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு வராது. பல்லி முக்கியமாக நம்மளுக்கு பல்லி வரும் வெளியே இருந்து. கரப்பாம்பூச்சி வந்து நம்மளுக்கு வீட்டுக்குள்ளேருந்து உற்பத்தி ஆகிடுது. அது எப்படி தான் உற்பத்தி ஆகுதுன்னு தெரியலை. ஆனால் வந்து இந்த பல்லி வந்து வெளியே இருந்து தான் நம்மளுக்கு வருது. அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையுமே நல்லாவே தொளிச்சு விட்ருங்க. அப்புறம் டாய்லெட்டு தண்ணி ஓடுற இடம் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து போட்டுருங்களேன். கிச்சன் சிங்கு எல்லா இடத்துலையுமே போட்டு விட்ருங்க. ஓகே. அதுக்கப்புறம் அது கொஞ்சோண்டு அந்த கப்பி கொஞ்சோண்டு அதோட இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து எப்பவும் போல் டிஷ்யூ பேப்பர் இல்லை பஞ்சு வச்சு நல்லா அதிலே ஊறிக்கிட்டு கிடக்கு பாருங்கள். கொஞ்சோண்டு சக்கை இருக்குது, அதுக்குள்ளே ஊறிக்கிட்டு கிடக்குது. இதை வந்து அப்படியே நல்லா உருட்டி ஒரு இடத்துல நீங்கள் வச்சு விட்ருங்க. எப்போதும் வைப்போம்ல அந்த மாதிரியே வச்சு விட்ருங்க. பழசை எடுத்துகிட்டு இதை நீங்கள் புதுசாக வச்சுக்கிறலாம்.
இது வந்து நீங்கள் வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் செஞ்சுக்கரலாம். இந்த தண்ணி அப்படியே கெட்டுலாம் போகாது, அப்படியே தான் இருக்கும். ஏன்னா மாத்திரை, கிராம்பு இது தானே போட்டிருக்குறோம், அதனால் நம்மளுக்கு அந்த தண்ணி கெட்டுலாம் போகாது, நல்லாவே இருக்கும். இதே தண்ணியை ஒரு 1/4 கப்பு எடுத்துக்கிறோங்க. நம்ம வந்து உப்பு, மாத்திரை, அதுக்கப்புறம் கிராம்பு போட்டிருக்கோம்னா அந்த தண்ணியை 1/4 கப்பு எடுத்துக்கிட்டு 1 கப்பு தண்ணி ஃபுல்லாக 1 கப்பு தண்ணி அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி இதை எதுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்லாண்டா, செடிகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூச்சி விரட்டே அதை யூஸ் பண்ணிக்கிறலாம். நல்லாவே உங்களுக்கு செடிகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அந்த பூச்சி தொல்லையெல்லாம் உங்களுக்கு இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லிகைப்பூ செடி, ரோஜா செடிக்கெலாம் நம்மளுக்கு பூச்சி வரும்ல, அது இந்த மழை சீசனுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. அப்போ நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு நல்லா துளிர்கள் நல்லாவே வரும். உங்களுக்கு வந்து பூச்சி தொல்லையும் உங்கள் செடிகளில் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே, இந்த பதிவு எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் சக்கையெல்லாம் வச்சுருக்கிறோம்ல, கிராம்போட இதெல்லாம் என்ன செய்யும், கொஞ்சமாக தண்ணியை கலந்து தூருக்கு ஊற்றி விட்ருங்க. இதெல்லாம் தூக்கி போட வேண்டாம். தூருக்கு ஊற்றினாலே உங்களுக்கு வந்து வேறு அழுகிற நோயெல்லாம் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நெக்ஸ்ட் பதில் சந்திக்கலாம். பை, see you. Goodbye.